நம்ம தமிழர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து கடல் கடந்து எஜிப்ட் வரைக்கும் போயிருக்காங்க. எஜிப்ட்ல இருக்க அந்த துறைமுகத்துல இருந்து கிட்டத்தட்ட 350 400 கிலோமீட்டர் எஜிப்டுக்கு உள்ளேயே போய் அங்க வேலி ஆஃப் கிங்ஸ்னு சொல்ற மன்னர்கள் புதைக்கப்பட்ட கல்லறையில நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த காலத்துல எழுதுற தமிழ்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மால ஒருத்தர் தமிழ்ல அங்க எழுதும் போது எப்படி யோசிச்சிருப்பாருன்னு. இது 1000 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கும் போது நம்மள நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்கன்னு எழுதியிருப்பாரு. இதுல ஒரு சில தமிழ் பேர்களும் அங்க எழுதியிருக்கு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அங்க இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த கல்வெட்டை எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். இது எஜிப்ட்ல நைல் நதிக்கு பக்கத்துல இருக்க லக்ஸாருங்கிற இடத்துலதான் இந்த வேலிஸ் ஆஃப் கிங்ஸ்னு சொல்ற எஜிப்ட் மன்னர்கள் இருக்காங்களே அவங்கள புதைச்ச இடம் தான் இது. இது சாதாரண கல்லறை கிடையாது, ஒரு பெரிய மலையை வெட்டி உருவாக்குன ஒரு ஆழமான குழி தான் இது. இதுக்குள்ள போக போக நிறைய ரூம்ஸ் இருக்கு. செவுத்துல பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. மறுபிறவி ஆஃப்டர் பர்த் இருக்குல்ல, அதுக்கான சடங்குகள் பத்தியும் நிறைய படங்கள் இருக்கு. எதுக்காக இந்த படங்கள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, எஜிப்ட் கிங்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு உலகத்துக்கு ரொம்ப பாதுகாப்பா போகணும் அப்படிங்கறக்காக ஒரு நம்பிக்கையோட இந்த படங்களை வரைகிறாங்களாம். இந்த மன்னர்கள் புதைச்ச இந்த வேலி ஆஃப் கிங்ஸ்க்கு பல நூறு வருஷங்களா யாருமே வரலையா. ஏன்னா இது ஒரு புனிதமான இடம், அப்புறம் ரொம்பவே மர்மமான இடம்னு சொல்லி யாருமே அங்க போகலையா. இந்த மன்னர்களை புதைச்சு ஒரு 2000 வருஷம் கழிச்சு வந்த டூரிஸ்ட் இருப்பாங்கல்ல, நான் சொல்றது இப்ப இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த இடத்துல அவங்களோட பேரை எழுதி வச்சுட்டு போற ஒரு ஹேபிட் இருந்திருக்கு. நம்மள மாதிரி தான் இப்ப நாம எங்காச்சும் போனா ஞாபகத்தை எழுதி வைக்கிறோம்ல, நாம இப்ப மாடர்னா செவுத்துல எழுதுறோம். அப்பெல்லாம் வெறும் கல் தான் இருந்துச்சு. அங்க பேர் மாதிரி எழுத்துக்களை அவங்களோட மொழியில எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதே டைம்ல தான் நம்ம தமிழர்களும் இன்னும் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் இருந்து நிறைய பேரும் அங்க போயிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 30 இந்திய மொழிகள்ல எழுத்துக்கள் இருந்திருக்கு. இந்த 30 மொழிகள்ல 20 பிராமிய தமிழ், மீதி சான்ஸ்கிரிட், பிராகிருத் மாதிரி இந்திய மொழிகள் அங்க இருந்திருக்கு. நம்ம லாங்குவேஜஸ் மட்டும் இல்ல, கிரீக் லாங்குவேஜ்லயும் நிறைய கல்வெட்டுகள் அங்க இருந்திருக்கு. சரி, தமிழ் பிராமி எழுத்துக்கள்னா என்ன? நாம் இப்ப எழுதுற தமிழுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வழக்கத்துல இருந்த தமிழ். இது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியும் கிறிஸ்து பிறந்ததுக்கு 300 வருஷங்களுக்கு பின்னாடியும் இருந்த காலகட்டத்துல வழக்கத்துல இருந்த தமிழ். சரி, அந்த தமிழ்ல என்ன எழுத்துக்கள் எழுதியிருக்கு? அப்படி சிக்கை, கோரன், கோப்பன், அப்புறம் சாதன் மாதிரியான எழுத்துக்கள் அங்க இருக்கு. இந்த சிக்கை கோரன் எழுத்துக்கள் மட்டும் 8 இடத்துல இருந்திருக்கு. இதுல ஒரு இடத்துல மட்டும் 4 மீட்டர் ஹைட்டுக்கு மேல இந்த சிக்கை கோரனுங்கிற எழுத்து எழுதியிருக்கு. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இவ்வளோ ஹைட்டில் எழுதுனதுக்கான ஒரு காரணம், நாம எழுதுனது என்னைக்கும் அழியக்கூடாது அப்படிங்கறக்காக எழுதியிருக்கலாம். இங்க எழுதுவோம், இந்த இடத்த வெளிச்சம் போடு, முடிந்தது. இந்த சிக்கை கோரன் இருக்குல்ல, இதுல சிக்கைக்கு கிரீடம் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். கோரனை கோரம்னு எடுத்துக்கிட்டா வெற்றின்னு அர்த்தம். இதே வேர்ட்ஸை முன்னாடி கொரவன், கொரவைன்னு அந்த காலத்துல யூஸ் பண்ண தமிழ் வேர்ட்ஸ் கூட ஒத்து போகுது. கொரவை அந்த காலத்துல இருந்த கடவுள் பேரு. கொரவனுங்கிறது கிங்குன்னு அர்த்தம். இன்னும் மற்ற கல்லறையில கோப்பன், வரத்த கந்தன் அப்படிங்கிற வேர்ட்ஸும், சிக்கை கோரன், வரத்த கந்தன் அப்படிங்கிற வேர்ட்ஸும் இருந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கோப்பன் கம்மன்சா அப்படின்னு மீனிங் வருதுன்னு சொல்றாங்க. கோப்பன் பார்த்தான், சிக்கை கோரன் பார்த்தான், நான் இங்க வந்திருக்கேன்னு அவங்க சொல்ல நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சரி, இங்கிருந்து எப்படி அவங்க ஆப்பிரிக்காவில் இருக்க எஜிப்ட் வரைக்கும் போனாங்க? நம்மளால இப்ப கூகுள் மேப் இல்லாம வெளி ஸ்டேட்டுக்கே போக முடியாது. இவங்க அந்த காலத்துல அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இல்லாம எப்படி போனாங்க? இவங்க கரெக்டா மான்சூன் விண்ட்ஸ், பருவமழை காற்றை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷமும் ஜூன் ஜூலை மாதிரியான நாட்கள்ல காத்து இந்தியாவிலிருந்து அரபு நாடுகள் பக்கம் வீசும். இந்த டிசம்பர் ஜனவரி நாட்கள்ல எதிர் திசையில காத்து வீசும். இதை யூஸ் பண்ணி வந்துட்டு போயிருக்காங்க. இவங்க ஒரே கப்பல்ல நிறைய பேர் ட்ரேட் பண்ண வந்ததாகவும் நிறைய பொருட்கள் எடுத்துட்டு வந்ததாகவும் பெரிப்ளஸ் ஆஃப் தி எர்த்ரியன் சி அப்படிங்கிற ரோமோட ட்ரேட் ரெக்கார்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க காற்றை மட்டும் இல்ல, நட்சத்திரங்களை வச்சும் கடலோட அலைகளை வச்சும் சூரியன் உதிக்கிறத வச்சும் கரெக்டா நேவிகேட் பண்ணி போயிருக்காங்க. அங்க எஜிப்துல இருக்க பெரினிக் துறைமுகத்துக்கு போறாங்க. அங்கிருந்து ஒட்டக மூலியமா நைல் நதிக்கு போறாங்க. பாருங்கள், பெரிய பிரமிடுகள். நமது பயணத்தை விளைந்தது. அந்த நைல் ரிவர் வழியா சின்ன சின்ன படகுகள்ல அந்த வேலி ஆஃப் கிங்ஸ்னு சொல்ற இடத்துக்கு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எஜிப்ட்ல ரோமன் எம்பையர் தான் இருந்துச்சு. அப்ப அங்க மிகப்பெரிய அளவுக்கு வர்த்தகம் நடந்ததாகவும் அந்த வேலி ஆஃப் கிங்ஸ்னு சொல்ற இடத்துக்கு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கடல் வழி பாதையா போய் தான் எல்லாருக்குமே இந்த ரூட் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, அங்க தமிழர்கள் எந்த மாதிரி விஷயங்களை வர்த்தகம் செஞ்சாங்க? பெப்பரு, யானை தந்தம், விலை உயர்ந்த கல்லு, முத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல, பேர்ல்ஸ், எல்லாமே அங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து நம்ம சில்வரு, கோல்டு காயின்ஸு, கண்ணாடி பொருட்கள், அப்புறம் நிறைய ரோமன் பாத்திரங்களை வாங்கியிருக்கோம். இந்த ரோமன் காயின்ஸை வாங்கினதுக்கான சாட்சியா நம்ம கோயம்புத்தூர், கரூர், மதுரை மாதிரி இந்த இருக்க இடத்துல காயின்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இப்பதான் குளோபலைசேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆளுங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிருந்து அரபு நாட்டு வழியா எஜிப்ட் போய் ரோம் வரைக்கும் போயிருக்காங்க.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு தமிழ்ல எழுதுற அளவுக்கு படிச்சிருக்காங்க, கடல்ல பயணம் பண்ண தெரிஞ்சிருக்கு, அங்க போய் நான் இங்க வந்திருக்கோன்னு நம்மள மாதிரி எழுதவும் தெரிஞ்சிருக்கு. இந்த 30 இந்திய மொழிகள் அங்க இருக்குன்னு கண்டுபிடிச்ச ப்ரொஃபசர் இங்கோ ஸ்டார்ச், இவர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். அப்புறம் ப்ரொஃபசர் சார்லெட், இவர் பிரான்ஸை சேர்ந்தவர். இவங்க நேற்று சென்னையில் நடந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தமிழ் எபிகிராஃபி அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபைண்டிங்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த வேலி ஆஃப் கிங்ஸில் 2024 2025 வரைக்கும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதா இது. இன்னும் நிறைய எழுத்துக்கள் காலப்போக்கில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னோ, நிறைய எழுத்துக்கள் என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. சரி, எஜிப்ட் வரைக்கும் போன நம்ம தமிழர்கள் வேற எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காங்க? அதுக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கானா? இருக்கு. நம்ம சவுத் கொரியா இருக்குல்ல, அங்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தா அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து ஒரு குயின் கொரியாவுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சூரோ அப்படிங்கிற கிங்கை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதை கொரியாவோட பழமையான சம்பு கியோசா அப்படிங்கிற புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அயோத்தா அப்படிங்கிறது அப்போ இருந்த தமிழ்நாட்டை தான் சொல்கிறாங்கன்னு பேசப்படுது. அரசே, இந்த அழகிய நாட்டிற்கு வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குயின் அங்கே போய் கல்யாணம் பண்ணதோட எஃபெக்ட் தான் கொரியாவும் தமிழும் நிறைய வேர்ட்ஸும் மீனிங்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு காரணம். சரி, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், நம்ம அப்பாவை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அப்பான்னு தமிழில் கூப்பிடுவோம். அதே தான் கொரியாலையும் அவங்க அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க நாட்டில் பேசுகிற சொல்லுக்கு ஒரே உச்சரிப்பு, ஒரே மீனிங். இதே மாதிரி தான் அவங்க அம்மாவை அம்மானு தான் கூப்பிடுவாங்க, அவங்க பிரதரை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. நாம் இங்கே நீ வா நீ போன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் தமிழில் நம்ம சொல்கிற அதே சொல்லோட உச்சரிப்பும் மீனிங்கும் ஒரே மாதிரி தான் கொரியாவில் இருக்குது. தமிழ் சவுத் கொரியாவுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த குயின் அங்கே போனதுதான்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எஜிப்டில் கண்டுபிடிச்ச அதே மாதிரி பிராமிய தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அப்போ ஸ்ரீலங்காவுக்கு போன வியாபாரிகளோட பேரும் அவங்க வர்த்தகம் பண்ணதுக்கான விஷயங்களும் அதில் இருந்திருக்கு. இங்கே எழுதுவோம். இந்த இடத்த வெளிச்சம் போடு. முடிந்தது. அடுத்து அரபிக் கண்ட்ரியான ஓமன், அங்கே தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற பானையோட துகள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பானையில் எஜிப்டில் நம்ம வர்த்தகம் செஞ்ச முத்துக்கள், மசாலா, துணி மாதிரி எல்லாமே தமிழர்கள் ஓமன் நாட்டுக்கும் ட்ரேட் பண்ண கொண்டு வந்தாங்கன்னு அந்த குறிப்புகளில் இருக்கு. எங்கள் பயணத்தை வருங்கால சந்ததியினர் அறிய இதை நாங்கள் கல்லில் பொறிக்கிறோம். இதே மாதிரி தான் தாய்லாந்து, வியட்நாம், சைனா, கம்போடியான்னு நிறைய நாடுகளில் இதோட ட்ரேசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் இப்போ தான் கடல் வழியாக வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தமிழர்கள் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இந்த டிஸ்கவரிஸ். வேறு எந்த மொழிக்கும் இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. யாருக்கு தெரியும், இன்னும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் இதை பண்ணியிருக்கலாம். அதுக்கான பதில் அடுத்தடுத்து பண்ணுற ரிசர்ச்சில் தான் தெரியும். நம்ம தமிழர்கள் அங்கே போனதை பற்றியோ, அங்கே இருக்க தமிழ் மொழிகளை பற்றியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி நீங்களும் இதை கேட்ட உடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.